ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயரில் வந்து புது யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன், இன் டிஜிட்டல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிங் ஆல்பம் டிசைனிங் எப்படி தமிழில் எல்லாருக்கும் டீச் பண்ண போகிறேன். பேசிக்கில் இருந்து A to Z எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வெட்டிங் ஆல்பத்தை டிசைன் பண்ணி முடிக்க போகிறது. அப்போ இதோட பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிங் ஆல்பம் மட்டும் இல்லை, வெட்டிங் ஆல்பம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைத்துக்கொண்டு இருக்கக்குள்ள வந்து ஒரு 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 லெவலுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ட்ரைனிங், அவங்களோட லேர்னிங் வந்து ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் வந்து அந்த நேரம் வந்து நாங்கள் இந்த வெட்டிங் ஆல்பம் செய்யாமல் வேறு என்ன மாதிரி முறையில் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா இருக்கும், ஃபைவர், அப்வொர்க் அண்டு நிறைய ஃப்ரீலான்சர், அதே மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குது. அப்போ ஆன்லைன் சர்வீசஸில் நாங்கள் எப்படி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி அதுக்கு நாங்கள் எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் செஞ்சு அப்போ அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதெல்லாம் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பிறகு கண்டினியூ பண்ணிக்கொண்டு போவோம். இப்போதுக்கு ஸ்டார்டிங் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் பார்ப்போம் வந்து பேஜஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், பேஜஸ் என்ன மாதிரி சைஸஸ் இருக்குது ஆல்பத்துக்கு, வெட்டிங் ஆல்பத்தில் என்ன மாதிரி சைஸஸ் நாங்கள் பிரிண்ட் பண்ணலாம் வந்து, அதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ சேனலோட கண்டினியூ தொடர்ந்து இருந்தீங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கு கீழால் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. அதோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டு விட்டுடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வீடியோஸ் ஒன்றுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மெயினாக வந்து ஆல்பம் வந்து 2-3 டைப்ஸ் இருக்குது வந்து, அதுலேயும் வந்து மெயினாக வந்து இப்போ நிறைய செய்கிறது தொடர்ந்து செய்கிறதுனா வந்து அந்த ஸ்டோரி புக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி கரிஷ்மா ஆல்பம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி வந்து சிந்தட்டிக் ஆல்பம்னு சொல்லுவாங்க. ஸோ இது தவிர வந்து அடுத்தது ஆல்பம்னா பேஜ் டைப் ஆல்பம். அப்போ அது வந்து இந்த கரிஷ்மா, ஸ்டோரி புக், சிந்தட்டிக்கில் செப்பரேட் ஆகுது. எப்படின்னா வந்து இதில் வந்து ஸ்டோரி புக் ஆல்பஸில் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 10x15 சைஸஸ் இருக்குது, 8x13 பிரிண்ட் சைஸ் இருக்குது, 6x10 இருக்குது. அதில் சொல்ல போனோம்னா அந்த லெஃப்ட் சைடுக்கு வந்து 1 inch மார்ஜின் வரும் பைண்டிங்க்கு. ஸோ இது 3 தவிர மற்றது ஸ்டோரி புக், கரிஷ்மா, சிந்தட்டிக் இந்த டைப் ஆல்பம் எல்லாமே மோஸ்ட்லி செய்கிற சைஸஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று 12x36, அப்படி இல்லாட்டி 12x30, 12x24, 18x24, 10x24, 10x20, 8x20, 8x16. இப்போ இது எல்லாமே நான் சொன்னது வந்து இன்ச்சஸில். அதிலே முக்கியமாக வந்து 12x36, 12x30 இது ரொம்பவும் பிரிண்ட் பண்ணி பண்ணுற சைஸஸ். இதுதான் நிறைய பேர் பிரிண்ட் பண்ணி எடுக்கிற சைஸஸ் வந்து. ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 12x36 பேஜ் ஒன்று எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி அதில் கைட்லைன், மார்ஜின்ஸ் எல்லாம் வச்சு செட்டப் பண்ணி எடுக்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது சாஃப்ட்வேர் வந்து ஃபோட்டோஷாப் 2017 CC. உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருந்தாலும் பிரச்சனையே படுவாங்க, என்ன வெர்ஷன் இருந்தாலும் ஃபோட்டோஷாப்பில் வேலை பண்ணலாம். உங்களோட மெஷின் ஸ்லோ, ரேம் போதாது, ஸ்பீட் பத்தாது, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ போயிட்டு சாதாரணமாக இதே மாதிரி தான் ஃபைல் நியூ போனால் ஓப்பன் ஆகும். வந்து டேப் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு இப்படி ரீசெண்டாக நான் எடுத்த பேஜஸ் தான் ரீசெண்டாக காட்டுது. நான் கடைசி செஞ்ச டெம்ப்ளேட்ஸ் இதில் காட்டுது. அப்படி இல்லாமல் நாங்கள் குயிக்காக பண்ணுறதுனா வந்து ஃபோட்டோவுக்கு போயிட்டோம்னா சாதாரணமாக ஒரு எல்லாமே 300 ரெசல்யூஷனில் 33 PPI இருக்கிறது வந்து ரெசல்யூஷன் வந்து 300. ஸோ அவர் 300ல் வந்து 7x5, 3x2, 6x4 அந்த சைஸஸ் தந்துடுவார், டிஃபால்ட் வந்து பிரிண்டிங் சைஸஸ். அப்போ அதில் எங்களுக்கு தேவையான சைஸுங்கள் இருக்காது. ஸோ நாங்கள் பண்ண போகிறது வந்து 12x36 சைஸில் ஒரு பேஜ். அப்போ நாங்கள் இங்கே போயிட்டு எங்களுக்கு வித் வேணும் 36 கொடுத்தாச்சு. இங்கே இன்ச்சஸ் செலக்ட் ஆகிருக்கணும், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்குவோம். மற்றது ஹைட் வந்து 12.
அப்போ என்னோட ஆல்பம் சைஸ் வந்து ஹைட் 12 வித் 36. ஓரியன்டேஷன் வந்து இந்த இந்த மாதிரி இருக்கணும். இந்த லெஃப்ட் பைட்னா ஹாரிசான்டல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க 300க்கு கம்மியாக வைக்கவே வேணாம், 300ல் தான் செய்யணுமாண்டு. நான் சொல்ல போகிறது, உங்களோட மெஷின் ஸ்பீட் பத்தாட்டி, உங்களோட மெஷின் வந்து ஸ்பீட் பத்தாட்டி பிரச்சனையே இல்லை, இது 200க்கு ட்ராப் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஸ்பீட் மெஷினில் ஸ்பீட் நல்லா இருக்குமெண்டா வந்து உங்களுக்கு இது 300 வச்சதுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் உங்களோட மெஷின் ஸ்பீட், உங்களோட ரம் போதா, சும்மா ஒரு கிளிக்லேருந்து இன்னொரு கிளிக்கு போகிறதுக்கே டைம் எடுக்குது, அப்படியாண்டா பிரச்சனையே இல்லை, இதை 200க்கு வச்சுக்குவோங்க. அப்படி ரெண்டுக்கும் இல்லாத ஸ்பீடு, சில நல்லவே ஸ்பீடும் இல்லை, நல்லவே ஸ்லோவும் இல்லை, அதே மாதிரி இன்னொரு 250 வச்சாலும் பரவாயில்லை. உங்களோட மெஷின் ஸ்லோவாண்டா 200 வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்யலாம். ஏன்னா நான் 200ல் நிறைய பிரிண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. 200 உங்களுக்கு இந்த 200 300 பிரச்சனையை உங்களுக்கு சால்வ் பண்ணணும்னு இருக்கிற ஒரே வழி தான், ஒரே ஃபோட்டோவை 200லேயும் 300லேயும் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். லேபில் கொடுத்து ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து பாருங்கள், ஏதாவது வித்தியாசம் விளங்குதாங்க. ஸோ உங்களுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே அங்கே விளங்க போகிறது இல்லை வந்து 200க்கும் 300க்கும். ஸோ உங்களுக்கு 200ல் வேலை செய்யலாம், பிரச்சனையே இல்லை. உங்களோட மிஷின் நல்ல ஸ்பீடுண்டா, நான் திரும்ப சொல்கிறேன், நல்லாவே ஸ்பீடுண்டா வந்து 300க்கு இதை மாற்றிக்கோங்க. ஸோ இதை நான் இப்போ செய்ய போகிறது 200ல் நான் செய்கிறேன், எல்லாருக்குமே புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி. ஸோ வித் 36, ஹைட் 12, ரெசல்யூஷன் 200. இதில் பிக்சல் இன்ச்சஸ் இருக்குது, RGB கலர். நாங்கள் இந்த நேரம் பிரிண்ட் பண்ண போகிறது வந்து RGB கலர்ஸில். அப்போ CMYK நாங்கள் போட போகிறது இல்லை வந்து, CMYK நாங்கள் பிரிண்டிங் வந்து அந்த என்ன சொல்வது, பிரிண்டிங் ப்ரெஸ் அதே மாதிரி போகிறது, நான் பின்னாடி பேனர் பிரிண்டிங்க்கு அதே மாதிரி போகிறதால தான் CMYK கலர் போட்டுக்கிறது. நார்மலாக ஃபோட்டோ பிரிண்ட் வந்து எல்லாமே RGB கலர் 8 பிட் தான் போகும். ஸோ ஒயிட் இங்கே இருக்குது டிஃபால்ட், இதில் மற்றதெல்லாம் டிஃபால்ட் இருக்கட்டும். அப்படி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இந்த க்ரியேட்டை கொடுத்துட்டீங்கடா, ரைட். நம்ம பேஜ் ஓப்பன் ஆகிட்டு, ஓகே. இப்போ நம்ம பேஜ் ஓப்பன் ஆகின பிறகு வந்து இப்போ உங்களுக்கு இந்த டவுட் ஏதாவது இருக்குமாடா, சரி செஞ்சுட்டு போகல, ஆஹா இது பேஜ் சரி இது 12x36 இப்போ உங்களுக்கு சில நேரம் வந்து இந்த வியூவில் வந்து இந்த என்னது இந்த ரூலை இது ஓப்பனாகவே இருக்காது. ஸோ உங்களுக்கு இது 12x36 தாண்டு உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும்னா Ctrl+R, அப்படி ரூலர்ஸ், வியூவில் ரூலர்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கடா. அப்போ இங்கே உங்களோட 36, இங்கே 12, அப்படியும் இல்லாட்டி வந்து இங்கே உங்களோட கீழே இந்த டேப்பில் இதில் இருக்கும் டாக்குமெண்ட் டைமென்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கடா. ஓட்டோவாக இங்கே உங்களோட பேஜ் சைஸை நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ பேஜ் சைஸை அவங்களுக்கு காட்டிடுவாங்க, 36x12 200 ppi இந்த ரெசல்யூஷனில் காட்டுவாங்க, ரைட். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வந்து 12x36 ஆல்பம் பேஜ் ஒன்றில் வந்து கைட்லைன் செட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ கைட்லைன் வந்து ரொம்ப முக்கியமான பிகினர்ஸுக்கு ரொம்பவே முக்கியம் வந்து இந்த கைட்லைன்ஸ். சும்மா எக்ஸ்பர்ட்டுக்குன்னா அவங்க கைட்லைன் வந்து சென்டர் கைட்லைனை மட்டும் வச்சுட்டு மோஸ்ட்லி ஆல்பம் அந்த பேஜாக முடிச்சிடுவாங்க. அப்படி இல்லாமல் பேசிக்கலாக யார் இது ஃபஸ்ட் டைம் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அவங்க வந்து நான் சொல்கிற எல்லா கைட்லைன்ஸையும் கிளியராக வச்சுக்கோங்க, ரைட். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது 12x36. அப்போ இதில் ஆல்பம் வந்து இப்போ நாங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்கிறேன் வந்து ஸ்டோரி புக், கரிஷ்மா, சிந்தட்டிக் ஆல்பம், இது எல்லாமே வந்து நடுவால் பிரிண்ட் வந்து ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2க்கா மடியும். ஸோ உங்களோட ட்ராயிங் புக் வந்து எப்படி பெரிய ட்ராயிங் புக் 2க்கா மடியுமோ அதே மாதிரி தான் இந்த கரிஷ்மா பேஜ், இந்த சிந்தட்டிக் பேஜ் வந்து ஆல்பம் வந்து பிரிண்டிங் இல்லை, என்னது ஆல்பம் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்து கஸ்டமர் கொடுக்க போல் வந்து அவங்க திறந்து பார்க்கல, இது நடுவில் சும்மா ஓப்பன் ஆகுறது அந்த மடியல் ஒன்று தான் இருக்குது வந்து. ஸோ நாங்கள் இங்கே வந்து மெயினாக வந்து பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இது நாங்கள் இந்த 12x36 பேஜஸை க்ரியேட் பண்ணதுக்கு வந்து இந்த பிரிண்ட் வந்து 12x18க்கு தான் பிரிண்ட் ஆக போகுது, செப்பரேட் பிரிண்டிங் தான் வருது.
செப்பரேட் பிரிண்டிங் டபுள் சைட் பிரிண்ட் ஆகும் வந்து ஒரு பேஜ். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் சென்டர் வந்து 18, 36ல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 18. அப்போ நாங்கள் வியூக்கு போயிட்டு நியூ கைட் வேர்ட்டிக்கல் ஹொரிசன்டல் இல்லை வேர்ட்டிக்கல் வந்து 18 கொடுத்துட்டோம்னா வந்து ரைட் அது சென்டர் லைன் சரியாக 18ல் கிடைக்கும். அப்போ இந்த சென்டர் லைனில் தான் நாங்கள் பிரிண்டிங் போடக்குள்ள இந்த சென்டர் லைனில் இங்கே கட் ஆகி இந்த பேஜ் செப்பரேட்டாகவும் இந்த சைட் செப்பரேட்டாகவும் பிரிண்ட் ஆக போகுது. இந்த லெஃப்ட் சைடும் இந்த ரைட் சைடும் செப்பரேட்டாக தான் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ நாங்கள் முக்கியமாக வந்து இந்த லைனில் இந்த சென்டர் லைனில் வந்து நாங்கள் பார்க்கணும் வந்து ஃபேஸஸ் எதுவும் வராத மாதிரி நாங்கள் எங்களோட டிசைனை செஞ்சு போல பார்க்கணும். வந்து முக்கியமாக கண் மூக்கு நாக்கு ஃபேஸஸ் மோஸ்ட்லி ஃபேஸ் இதுக்கு வராத அளவுக்கு மிச்சமே நல்லா. என்னை பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டும் கட் ஆகி செப்பரேட் ஆகி திரும்ப அவங்க பைண்டிங்கில் தான் ரெண்டையும் ஒட்ட வச்சு ரெண்டையும் பேஜ் ரெண்டையும் திரும்ப ஒட்டி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ பைண்ட் பண்ணுவாங்க. அப்படி அதனால் வந்து மிச்ச நேரம் வந்து நாங்கள் வந்து இந்த சென்டர் கைட்லைனில் வந்து ஃபேஸ் வராத மாதிரி தான் டிசைனிங் பண்ணுறது. இந்த ஃபேஸில் ஒரு பார்ட்டில் அப்படின்னா ஹேர் பார்ட் உண்டு, அதே மாதிரி வந்ததுக்கு பிரச்சனை இல்லை. மெயின் ஃபேஸ் மூக்கு கண் அப்படி வந்துட்டுன்னா வந்து ஆல்பம் செப்பரேட் ஆகுற நேரம், ஆல்பம் திறந்து பார்க்குற நேரம் அந்த சில நேரம் வந்து பைண்டிங்கில் வந்து சின்ன லைன் ஒன்று காட்டும், அந்த பிரிஞ்சு பேஜ் கட் ஆகினது வந்து. ஸோ அப்போ அவங்கள வடிவம் இருக்காது. ஸோ நாங்கள் இந்த சென்டர் லைனில் எதுவுமே போட போகிறது இல்லை. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மேலே கீழே லெஃப்ட் ரைட் இந்த கைட்லைன்ஸ் வச்சுக்கொள்ளணும். இதை வந்து நீங்கள் நியூ கைட் போய்த்து ஹாரிசான் இப்போ நாங்கள் வேர்ட்டிக்கல் பார்த்தோம்னா வேர்ட்டிக்கலில் 0.25 ரைட். ஓகே, திரும்ப இன்னொரு கைட்லைன் 36 இருக்கிறதுனால வந்து 35.75 அதை வச்சுட்டிங்களா ஒரு 0.25 இன்ச் 25 இன்ச் ரெண்டு சைடில் பக்கத்தில் இடம் இருக்குது. நான் இது என்னன்னு சொல்கிறேன் வந்து இப்படி இடம் வைக்கிறது. திரும்ப வந்து நியூ கைட் நாங்கள் ஹாரிசான்டல் கைட்லைன் வைக்க போகிறோம். இது ஹாரிசான்டலுக்கு கிளிக் பண்ணிவிட்டு 0.25 ஓகே, இந்த ஒயிட் கைட்லைன் கிடச்சிட்டு எங்களுக்கு. திரும்ப நியூ கைட் ஹாரிசான்டல் 11.75 ஓகே. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா வந்து எங்களுக்கு ஃபுல்லாக பவுண்ட்ரிஸ் இருக்குது எங்களோட டிசைனிங்கை பண்ணிக்கொள்கிறதுக்கு. அப்போ நாங்கள் இந்த டிசைனிங் பண்ணுற நேரம் வந்து இந்த பவுண்ட்ரிஸுக்கு அங்கே தேவையான படத்தோட மெயின் பார்ட்ஸ் வந்து இந்த பவுண்ட்ரி லைன்ஸில் மாட்டாமல் பார்த்துக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஆல்பம் பேஜஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி முடிஞ்ச போகிற வந்து கட்டர் மிஷினில் போட்டு கட் பண்ணிடுவாங்க இந்த ஓரம் எல்லாமே. அப்போ அவங்களுக்கு க்ளீன் எஜஸ் கிடைக்கும் வந்து அந்த ஆல்பத்தில் வந்து. ஸோ அதனால் வந்து இவங்க எல்லாத்தையும் ஒட்டிட்டு பேஜ் பை எல்லாம் சேர்த்து ஒட்டிட்டு கட்டர் மிஷினில் போட்டு கட் பண்ணிடுவாங்க. அப்போ நாங்கள் இதே மாதிரி நாங்கள் பவுண்ட்ரி லைன்ஸ் வச்சுட்டோம்னா வந்து அப்படி கைட்லைன்ஸ் வச்சுட்டோம்னா வந்து அவங்களோட கட்டிங்க்கு போனாலும் நம்மளோட படம் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பேஜஸில் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேசிக் லெசனோட இன்றைக்கி பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு புதிய லெசனோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முடியுமான அளவு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்போ யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ ஃபோட்டோஷாப் படிக்கணுமெண்டு அவங்களுக்கு இது போய்த்து சேரும். அப்போ யாரெல்லாம் கிளாஸ் போய்த்து படிக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களும் ஏதாவது கொஞ்சம் படித்து கொள்வாங்க. ஃபோட்டோஷாப்ன்றது வந்து திரும்ப ஃபோட்டோகிராஃபர்ஸ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபோட்டோஷாப்பில் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் பேசிக் எடிட்டிங் அது பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து. ஸோ A to Z ஃபுல் லெசன்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டிங்கன்னா வந்து ஃபோட்டோஷாப்பை பற்றி நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும்.
அதை பற்றி டவுட்டே தேவையில்ல வந்து. ஸோ நாங்கள் இது இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போவோம். முடியுமான அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்க. ஸோ நாங்கள் திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.